இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ரமலான் சிந்தனையாக ரிசாலத்தின் அவசியம் பற்றி உங்களுக்கு வழங்குகின்றோம். அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவனுக்கு நேர்வழியை வழங்கினான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ரசூல்மார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வேத வழிகாட்டலை கொடுத்து மனிதகுலத்திற்கு அந்த நேர் வழிகாட்டலை போதிக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினான். அந்த அடிப்படையிலே இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஃபுர்கான் என்ற வேதத்தை சுமந்து வந்தார்கள். இந்த வேத வழிகாட்டல் ஏன் அவசியப்படுகின்றது என்பதை நாம் நோக்குகின்ற பொழுது, முதலாவதாக படைப்பாளனாகிய ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்வதற்கு ரிசாலத்தான் மிக முக்கிய பங்காற்றுகின்றது. படைத்தவன் அவனை பற்றி சொல்லுகின்ற அந்த அம்சங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இறை தூதர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற ரிசாலத் வழிகாட்டுகின்றது. அடுத்ததாக, மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், ஏன் மனிதன் படைக்கப்பட்டான், அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு படைப்பாளனாகிய ரப்புல் ஆலமீன் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த படைப்பினுடைய நோக்கத்தை மனிதன் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் நோக்குகின்ற பொழுது, அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு முன்மாதிரியாக ரசூல்மார்களை அனுப்பியிருக்கின்றான். வெறுமனே பிரச்சாரங்களால் மனிதனுக்கு வழிகாட்டுவதை விட அந்த பிரச்சாரங்களின் ஊடாக அந்த தூதர் கொண்டு வருகின்ற அந்த ரிசாலத்தை அவர் செய்து காட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு நேர்வழி மிக அற்புதமாக கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தாலா இந்த ரிசாலத்தை சுமக்கின்றவர்களை முன்மாதிரியாக ஆக்கியிருக்கின்றான். அந்த முன்மாதிரியாக அவர்கள் நடந்து காட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் கிடைக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒழுக்க மேம்பாடுகளை சொல்லிக் கொடுக்கின்றான். இந்த ஒழுக்க மேம்பாடுகள் இன்று நாம் பார்க்கின்றோம் சீர்குலைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் அறிவியல், தொழில்நுட்பம் இது அத்தனையும் வளர்ந்திருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு நேர்வழி ஒழுக்க பெருமானங்களை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக காணப்படுவதை நாம் அவதானிக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒழுக்க பெருமானங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழியிலே தான் இந்த ரிசாலத் என்று சொல்லக்கூடிய அம்சம் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த ரிசாலத் மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்கு, அவன் ஹிதாயத்தை பெறுவதற்கு மிக அவசியமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, ஒரு பாட ஆசிரியர், கணித பாட ஆசிரியராக இருக்கலாம். அவர் போதிக்கின்ற அந்த போதனையின் அடிப்படையில், அவர் கற்பிக்கின்ற அந்த கற்பித்தலின் அடிப்படையில் மாணவன் விடை எழுதுகின்ற பொழுதுதான் அவனுக்கு புள்ளி கிடைக்கின்றது. ஒன்றும் 2 என்று ஆசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார். அதை மாணவன் விடையாக எழுதுகின்ற பொழுதுதான் புள்ளி கிடைக்கின்றது. இது அல்லாத வேறு ஒரு விடையை எழுதினால் அவருக்கு புள்ளி கிடைக்காது. உலகத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட தியரிகளை அதன் அடிப்படையில் எழுதாத பொழுது அவனுக்கு புள்ளி கிடைப்பதில்லை. எனவேதான் இறை தூதர்களை அனுப்பி அல்லாஹு தாலா நேர்வழியை காண்பித்து, இந்த நேர்வழியின் அடிப்படையில் நான் காட்டியவாறு, என்னுடைய தூதர் காட்டியவாறு நீங்கள் வாழுங்கள், அப்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் மறுமையில விமோசனம் பெறுவீர்கள் என்பதை இந்த வேத வழிகாட்டினுடைய அவசியம் எங்களுக்கு உணர்த்தி தருகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இந்த வேத வழிகாட்டலை தந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால்தான் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி காட்டுகின்ற பல அம்சங்களை நாங்கள் பார்க்க முடியும். அந்த அடியில தான் இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த இறை வழிகாட்டலை நாம் ஏன் அவசியம் என்பதை உணர்ந்து அதை பின்பற்றி இம்மை மறுமை வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 8. மனித குலத்திற்கு யார் மூலம் அல்லாஹ் நேர்வழியை வழங்கினான்?
மனித குலத்திற்கு யார் மூலம் அல்லாஹ் நேர்வழியை வழங்கினான்? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.